அன்பார்ந்த ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய இந்நாள் வணக்கங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளுக்குரிய சிந்தனைக்காக எங்களுக்கு தரப்படுகின்ற நற்செய்தி மத்தேயு நற்செய்தியின் 23ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனங்கள் வரையுள்ள பகுதி. அந்நாட்களில் இயேசு கூறியதாவது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராக தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உங்கள் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். வெளிவேட மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளர்களின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினர்களை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்காக நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்கள் செய்து முடியுங்கள். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே எங்களுடைய சிந்தனைக்கு ஒரு நல்ல சிறப்பான நற்செய்தி தரப்படுகின்றது. கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்விலே இந்த சமூக வாழ்வு அல்லது கூட்டு வாழ்வு, குழு வாழ்வு அல்லது பிறரோடு இணைந்த அயல் அக்கம்பக்கம் சார்ந்த வாழ்வு என்பது அத்தியாவசியமானது, இன்றியமையாத ஒன்று. இந்த சமூக வாழ்விலே, சமுதாயத்திலே தங்களுடைய அந்தஸ்துகளை தங்க வைக்கிற அல்லது தங்களுடைய செல்வாக்குகளை, தங்களுடைய பட்டாடைகளை, பட்டங்களை, தங்களுடைய கௌரவங்களை, தங்களுடைய ஆணவங்களை, தங்களுடைய அதிகாரத்தை, தங்களுடைய பெருமைப்படுகின்ற மனப்பக்குவங்களை நிலைநாட்டுபவர்கள் ஆங்காங்கே இருப்பார்கள் எங்கள் சமூகங்களிலே. அவை அன்றைய காலகட்டத்திலே கிறிஸ்து வாழ்ந்த அந்த இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே பரவலாக அந்த சமுதாயத்திலே காணப்பட்ட இந்த தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர் எனப்படுபவர்களை பற்றி இயேசு இன்றைக்கு கொஞ்சம் காட்டமாக கதைக்கிறார். அவர்களை கண்டிக்கிறார். அவருடைய தவறுகளை நேரடியாக சுட்டி காட்டுகின்றார். ஏதோ சமாளித்து சமரசம் பேசி இப்படியும் செய்யலாம், அப்படி செய்யலாம், இதுவும் சரி அதுவும் சரி, சரி இதையும் இப்போதைக்கு செய்வோம், பிறகு அதையும் அப்போதைக்கு பார்ப்போம் என்று அந்த சமாளிக்கிற வேலைகள் அல்லாமல் இயேசு நேரடியாகவே அவர்களுக்கு சொல்லுவார். மிக கடினமான, உள்ளம் குத்துண்டப்படக்கூடிய அந்த வார்த்தைகளிலே இயேசு நேரடியாக அவர்களோடு கதைப்பார். வெளிவேடக்காரரே, மறைநூல் அறிஞரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் நிம்மதியான நல்ல பலாபலன்களை எதிர்பார்க்கின்ற, நல்ல பிரதிவாரங்களை கைமாறை கிடைக்கும் என்று காத்திருக்கின்ற அந்த மனநிலைகள் அல்ல. உங்களுக்கு கேடு என்கின்ற ஒரு மறை அல்லது ஒரு ஆக்கப்பூர்வமான அல்ல, அது ஒரு அவதியுற செய்யக்கூடிய, அந்தரிக்கப்பட வைக்கக்கூடிய அல்லது எங்களை பல்வேறுபட்ட அசௌகரியங்களுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை வடிவாக சொல்லுவார். இதன் பொருட்டு சொல்லுவார், நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகள்,
நீங்கள் உள்ளுக்கொண்டு வெளியிலே உண்டு. ஒரு கல்லறை மூடப்பட்டிருக்கும். அந்த கல்லறைக்குள்ள அழுகிய அல்ல துர்நாற்றம் வீசக்கூடிய அல்ல இத்து போன அல்லது பலனற்ற பயனற்ற அல்லது அது கவனிக்கப்படாத பலன் கொடுக்க முடியாத ஒன்றாக கருதப்படுவை அங்கே இருக்கக்கூடும். ஆனால் அந்த கல்லறைகளை வெளியிலே வெள்ளி அடித்து பள்ளிச்சென அல்லது மற்றவர்களை கவரக்கூடிய விதமாக சிலவர்களை செய்ய முற்படுவதுண்டு. அந்த வழியில் ஜேசு வடிவாக சொல்லுவார், அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளே இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அதுபோலதான் நீங்களும் என்று சொல்லுவேன். உங்களோட மனம், உள்ளம், உங்களோட இதயத்தில், உங்களோட உணர்வுகளில் மற்றாக்கள் திறந்து பார்க்க முடியாத அந்த அக செயற்பாடுகளில் உங்களுக்கு என்னென்ன நடந்துகிறதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வெளியில் நீங்கள் மற்றாக்களோட தேன் ஒழுகிற மாதிரி, அப்படியே நழுவி பாலில் விழுகிற மாதிரி நீங்கள் அவர்களோட வேலை நைஸா, சொஃப்டா, பொலாயட்டா, அன்பொழுக, பாசமொழுக, கரிசனை அக்கறை உள்ளவர்களாக உண்மையற்ற விதங்களில் நடிக்கின்ற நடிப்புகளாக போலி செயல்களாக உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் அவர்களோடு பகிர்வதை இட்டு ஜீசு எங்களையும் பார்த்து சொல்லுவார். ஏதோ அண்டைக்கு ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் பரிசேயருக்கும் இந்த தலைமை குருக்களுக்கும் மறைநூல் அறிஞருக்கும் சொன்னது மட்டுமல்ல, இன்றைக்கும் எங்கள் மத்தியிலும் அப்படியானவர்கள் இருக்கிறார்கள். எங்களோட முகத்துக்கு முன்னாலே உண்டு, எங்களோட முதுகு பின்னால் வேறு உண்டு. உள்ளொன்று புறமொன்று, சொல்லு வேற செயல் வேற, வாழ்வு வேற வார்த்தை வேற, வழிபாடு வேற வாழ்க்கை வேற. இப்படியாக நாங்கள் முரண்பாடான ஒன்று கொண்டு முரண்பாடான ஒத்துப்போகாத ஒவ்வாத சூழ்நிலைகளுக்கேற்ப எங்கள் வாழ்வை முன்னெடுக்க பார்க்கிறோம். என்பார்ந்தவர்களே, நாங்கள் மாற வேண்டும், நாங்கள் திருந்த வேண்டும். எங்கள் வாழ்விலையும் ஒரு கவரிங், ஒரு முலாம் பூசப்பட்ட அல்லது வர்ணம் பூசப்பட்ட கவர்டு என்ற ஒரு ஆங்கில சொல்லி பயன்படுத்துவார்கள். கோழைத்தனம் நிறைந்த உள்ளுக்குள்ள நாங்கள் கோழைத்தனமும் அச்சம் நிறைந்த ஒரு உணர்வையும் வச்சுக்கொண்டு வெளியில் நாங்கள் பெரிய ராஜ கம்பீர ஆஜானுபாகுவான ஒரு மனநிலையில் ஒரு ஆளுமை தன்மையை வெளிப்படுத்த முற்படுவதுண்டு. அப்படியான ஒன்று அல்ல. அவை ஜேசு வடிவாக எங்கள் வாழ்வை நாங்கள் அகத்திலே இது உண்டு அதையே புறத்திற்கு கொண்டு வர நாங்கள் சுயமான ஒரு உண்மை தன்மை நிறைந்த போலியற்ற நாங்கள் மற்றவர்களினாலே நாங்கள் மாறு வேடங்கள் முகமூடிகள் அணிகின்ற ஒரு வாழ்வாக அல்லாமல் நிஜத்தின் நாங்கள் தரிசனத்தை நிஜ தரிசனத்தை கொடுக்கின்ற ஒரு நியாயமான வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கின்றார். நாங்கள் கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள் பிறருக்கு நாங்கள் மறைத்தாலும் கடவுளுக்கு மறைக்க முடியாது. மறைவாக இருக்கின்ற எங்கள் தந்தை மறைவாக எங்களுக்குள் நாங்கள் கொண்டிருக்கின்ற அந்த உணர்வுகளை, தீய நிலைகளை அறிவார். அவை நாங்கள் அந்த தீய நிலைகள் அகத்துக்குள் வேண்டாம், அவற்றை அப்புறப்படுத்துவோம். புறத்தில் எவ்வாறு இருக்க விரும்புகின்றோமோ அதையே அகத்திலும் கொண்டிருக்க இன்றைய நாளை நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த நாள் முழுவதும் அத்தகைய முயற்சிகளுக்காக, அத்தகைய செயல்களுக்காக பிரயாசை எடுக்கின்ற நாளாக எங்கள் வாழ்வை நாளை அமைத்து கொள்ள
ஆண்டவரின் அருள் கேட்போம். இன்றைய நாள் உங்களுக்கு பலன் கொடுக்கின்ற நாளாக அமைய ஆசித்து நிற்கின்றேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.